வணக்கம். அமெரிக்காவில் முக்கியமான ஒரு மசோதா சட்டமாக மாற்றிருக்காரு. அதே டைமில் எலன் மாஸ்க் அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒரு கட்சி அறிவிச்சிருக்காரு. மசோதா பற்றி ட்ரம்ப் பேச ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டு பேருக்கும் சண்டை முட்ட ஆரம்பிச்சு. எலன் மாஸ்க் என்ன சொல்றாரு, அமெரிக்காவுக்கு ஆல்ரெடி 36 ட்ரில்லியன் வந்து கடன் இருக்கு அப்படின்றாரு. ஒவ்வொரு வருஷம் பட்ஜெட் போடும்போது வந்து பற்றாக்குறை பட்ஜெட்டாகவே இருக்கு. வரவை விட செலவு வந்து 25% மேலே அதிகமாகிட்டே இருக்கு. இதனால கடன் கூடிட்டே போகுது அப்படின்னு சொல்றாரு. மசோதா கொண்டு வந்தீங்கன்னா இந்த கடன் சுமை வந்து 54 ட்ரில்லியனா மாறுன்றாரு. சட்டத்து மூலமா செலவு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு மருத்துவ உதவி, ஊட்டச்சத்து உதவி, பசுமை ஆற்றல் அப்படின்னு எல்லாம் கையை வச்சுட்டாப்ல. இது பதில் எல்லை பாதுகாப்பு, இமிகிரேஷன், அப்புறம் ராணுவம் அதோட செலவெல்லாம் அதிகப்படுத்திருக்காரு. நிறைய வரி சலுகையும் கொடுத்திருக்காங்க. சரி, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 3.3 3.8 ட்ரில்லியன் அளவுக்கு பற்றாக்குறை வருது. இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து 54 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதுக்குறேன்னு எலன் மாஸ்க் சொல்றாப்ல. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அவரோட ஸ்பேஸ் எக்ஸ், அவரோட டெஸ்லா எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் சப்சிடி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அந்த கடுப்புல தான் வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்றாப்ல. ட்ரம்ப் முக்கியமா எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லை பாதுகாப்பு, ராணுவம், இமிகிரேஷன் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காப்ல. லீகலா இருக்கிற நாடு கடத்தது மட்டும் இல்லாம லீகல் இமிகிரேஷன்லயே நிறைய கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்காங்க. கிரீன் கார்டு ஹோல்டர்ஸே கூட டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பார்டர்ல வந்து அந்த சோர் கட்டுறதுக்கு நிறைய நிதியும் ஒதுக்கியிருக்காங்க. அந்த டைம் ட்ரம்போட அந்த புதிய சட்டம், எலன் மாஸ்கோட அந்த புதிய கட்சி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.